ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் தடல்படலாம் நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம பாட்டிக்கு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அம்மா கோயில் சிலையை காணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னையா சொல்கிற, கோயில் சிலையை காணோமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாமே என்னது இது, கும்பாபிஷேகத்துக்காக வச்சுருந்த கோயில் சிலையை காணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது அவசக்கான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை தான் சொல்கிறாரு. அப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னோட மருமக அப்படி செய்கிறவெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து நம்ம தீபாவதி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தீபாவதிக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இந்த பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே நல்லவங்களா தான் இருக்காங்க. யார்கிட்டையுமே தன்னோட மருமகளை விட்டு கொடுத்தும் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னோனையுமே எல்லாருமே சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான். அவங்கள மதித்து நாங்கள் பத்திரிக்கைக்கு போனப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க இந்த கோயிலை மதிக்காததுனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மேலே பழி போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னோட மருமக அப்படிப்பட்டவ கிடையவே கிடையாது, அவளுக்கு முன்கோவம் இருக்கும், அதுக்காக இப்படி சாமி சிலையை திருடுற அளவுக்குலாம் அவள் போகமாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட மயில் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, நேற்று வரைக்கும் இருந்த சிலை இப்போ எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சிவனாண்டி முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் தான் நிறைய பிளான் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் காளியம்மா, முத்துவேல், இந்த சிவனாண்டி எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தீபாவதி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சாமுண்டீஸ்வரி, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக வச்சிருந்த சிலையை யாரோ தூக்கிட்டாங்க, ஆனால் அந்த பழியை எல்லாருமே உங்கள் மேலே தான் போட்டுட்ருக்காங்க, இது வேற யாரோட வேலையும் இல்லை, சாமுண்டீஸ்வரியோட வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னே தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கிளவியை நம்ம என்ன தான் வெறுத்து ஒதுக்குனாலும் நம்மளை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வராங்க. அக்கா என்னக்கா கோயில் சிலையை காணோம் அப்படி இப்படின்லாம் நியூஸ் வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல, அதுவும் இல்லாமல் என் பேரை வேற போட்டு விட்றாங்களா, அதுதான் இதில் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இதுலேருந்தே தெரியலையாக்கா உன்னோட பேரை கெடுக்கணும் தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ வேற சந்திரா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி, எப்படிப்பா இந்த சாமி சிலையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, இல்லைப்பா இதுக்கு பஞ்சாயத்து வச்சாதான் வேலைக்காகும், அப்போ சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த சிலையை எதுக்காக திருடுனீங்க நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி அழுகாதீங்க பாட்டி, கண்டிப்பாக அத்தை இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டிக்கு தைரியம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஊர் தலைவர்கிட்டலாம் நம்ம கார்த்தி பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, இந்த சிலையை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் டைம் கொடுக்காம எடுத்தோன்னு கவுத்தான் பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாதி பேர் வந்து நம்ம கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக தானப்பா இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஒரு நாள் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே அந்த சிலை கிடைக்கலனா அப்புறம் ஆக வேண்டியதாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் ராஜராஜன் 2 பேருமே கார்த்திகிட்ட கேட்குறாங்க, எப்போ கார்த்தி நீ பாட்டுக்கு ஒரு நாளில் சிலையை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி வந்து கோயிலை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த கோயிலில் சிசிடிவி கேமராலாம் இருக்குது, ஸோ நம்ம சிசிடிவி கேமராவை செக் பண்ணாலே போதும் யார் எடுத்தான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, இது கேட்ட மயில் ராஜராஜன் வந்து அங்கே உள்ளே போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கார்த்திக்கு ஒரு யோசனை வருது, நம்ம கரெக்டாக ரேவதிக்கு டேப்லெட் வாங்க போன நேரம் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, அதனால அந்த டைமிங்கை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை தான் நம்ம கார்த்திக்கு வந்து நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சிவனாண்டியோட கார் தான் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது. சிவனாண்டியோட காரில் சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 2 பேருமே இருக்கிறத நம்ம கார்த்தி வந்து பார்த்துடுறாங்க. அப்போது மயில் கிட்ட சொல்கிறாங்க, நான் அதை சொன்னேன்லப்பா, வேறு யாரும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 2 பேரும் தான் அந்த சாமி சிலையை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ஆதாரத்தோட காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க,
எப்படி தான் இருந்தாலும் அந்த சிலையை நம்ம ஈஸியாக இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம், அதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயில் இவங்க 2 பேருமே செம்மையாக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளானில் நம்ம கார்த்தி வந்து மாறு வேஷத்தில் காளியம்மா வீட்டுக்கு போயிட்டு சிவனாண்டியை அங்கேருந்து வெளியில் தள்ளி விட்டுறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம மயில் வந்து சாமியார் வேஷம் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் சாமி குடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டெல்லாம் போட்டுட்டு அங்கே இருக்கிற தீர்த்த தனியாக எல்லா இடத்துலையும் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு காளியம்மாவும் மயில் வாங்கினத்தை பார்த்துட்டு, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எங்கள் வீட்டில் அந்த சாமியே குடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லையும் அந்த தீர்த்த தனியை தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் வந்து அந்த சாமி சிலை இருக்கிற ரூமை பார்த்துறாரு. சாமி சிலையை பார்த்ததுமே மயிலுக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என்னப்பா இது, கார்த்தி சொன்னது அப்படியே உண்மையாக இருக்குது, நம்ம இதை உடனே கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. எப்போ கார்த்தி, நீ சந்தேகப்பட்டது சரிதான்ப்பா, அந்த சாமி சிலை வேற எங்கேயும் இல்லை, இந்த காளியம்மா வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் சரி மயில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து கையில் இருக்கிற ஸ்ப்ரேவை காளியம்மா மேலே அடிச்சிடுறாங்க. அப்போ காளியம்மா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியும் வந்துடுறாங்க. நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே சேர்ந்து அந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எப்படியோ நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு நாளே அந்த சாமி சிலையை கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த கதைக்களம் எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.